கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 22 வாட்ஸ் பேனல் எடுத்துட்டு 30 வாட்ஸ் பேனல் லைட் போட்டு தரணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீட்ல போய்ட்டு எதுக்கு சார் அந்த லைட் எடுத்து 30 வாட்ஸா மாத்துறீங்க? பிரைட் அதிகமா தேவையான்னு கேட்டேன். 22 வாட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். பிரைட்னஸே சுத்தமா இல்ல. ரொம்ப டல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு அந்த வீட்டுக்கு போய் அந்த லைட்ட பிரித்து பார்த்தேன். அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா, பழைய மாடல் பேனல் லைட்டு. பழைய மாடலுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பழைய மாடல் பேனல் லைட்டும் இப்போ இருக்க பேனல் லைட்டு 22 வாட்ஸும் ஒண்ண வச்சு பார்த்தீங்கன்னா, சேம் சைஸா ஒரே மாரி ஒரே அளவு தான் இருக்கும் சைஸ்லாம். ஆனா முதல்ல வந்து இந்த பேனல் லைட் பார்த்தீங்கன்னா, 18 வாட்ஸ் தான் அது. 4 வாட்ஸ் கம்மி. நம்ம பார்க்குறது கட்டிங் சைஸு, அளவு எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஆனா வந்து அது 18 வாட்ஸு. இப்போ இருக்கிறது வந்து 22 வாட்ஸு. கஸ்டமருக்கு அது தெரியல. 22 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன். பிரைட்னஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு. அத பிரித்து எடுத்து அவருக்கு காமிச்சேன். 18 வாட்ஸ் அதில பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க சார்ன்னு. 22 வாட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் சார். 30 வாட்ஸ் ரொம்ப பெருசு சார். கட்டிங் வேறு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வாங்கி போட்டு காமிச்சேன். ஓகே, பழசோட இப்போ நல்லா பிரைட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா, என்ன வாட்ஸ் லைட் போடுறாங்க? அவங்க சொன்ன வாட்ஸ் அந்த லைட்டில் பிரிண்டிங் இருக்கா? அது எத்தனை வருஷம் கேரண்டி? இந்த விஷயத்தெல்லாம் பாருங்க, கேளுங்க. அதே மாதிரி எல்லாம் ஃபால்ஸ் சீலிங் கூட சேர்த்து கான்ட்ராக்ட்லாம் விடுவீங்க. அவங்கள லைட்டு மாட்ட போயிடுவாங்க. அந்த லைட்டு எங்கே வாங்கினாங்க? அந்த பில்லு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கேரண்டி பீரியடுக்குள்ளே சப்போஸ் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நீங்களும் போய் மாற்ற முடியும். கான்ட்ராக்ட்டில் விடும்போது ஒரு சிலர் பண்ணுற தவறு என்னென்னா, எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அவங்கக்கிட்ட வேறு வேறு பில்டிங்கில் மீந்த லைட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மாட்டி விட்ருவாங்க. உங்களோட ஜாப் ஃபினிஷ் பண்ணி லைட் மாட்ட போயிடுவாங்க. மாட்டின லைட் 1 மாதம், 2 மாதம் இல்லை 1 வாரத்திலே ஃபால்ட் ஆகலாம். அதனால் அவங்க மாட்டுற கம்பெனி என்ன கம்பெனி, எந்த கடையில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் கொடுத்த எலக்ட்ரிக் ஜாப் முடிச்சு லைட்லாம் மாட்டி கொடுத்தாச்சு. அந்த கஸ்டமர் ப்ளம்பிங் வேலை செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஃபுல்லாலாம் தெரியாது சார், ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்வேன் சார்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் இருக்கிறது ஒரு ஃபேமிலி தான் சார். ஆனால் டெய்லி 2 டேங்க் தண்ணி காலியாகுது அப்படின்னு அந்த கஸ்டமர் சொன்னாங்க. உங்கள் வீட்டில் யூஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நாங்கள்லாம் யூஸ் பண்ணல சார், தண்ணி டெய்லி காலியாகினே இருக்குது அப்படின்னாங்க. அது என்னன்னு நேற்று தான் சார் நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேப் ஒன்று புதுசாக மாற்றி கொடுக்க சொன்னாங்க. அந்த டேப் பார்த்தா எந்த ஃபால்ட்டுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பூட்டு போடுற மாதிரி இந்த இடத்துல குழா மாட்டிட்டாங்கன்னு கேட்டாங்க. தண்ணி வர குழா பூட்டு போட்டுடணும், பூட்டு திறந்தா தான் தண்ணி வரணும் திறங்கும்போது அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட கேட்ட, என்ன இவ்வளோ நல்லா வீட்டு கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, நீங்கள் பூட்டு போகிற மாதிரி குழா வேணும், கல்யாண மண்டபம் மாதிரி அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி குழா வேணும்னு கேட்டாங்க. அவன் நானும் வாங்கி மாட்டிட்டேன். அந்த குழா மாட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வீட்டில் ஒரு சின்ன குட்டி ஒன்று இருக்குங்க. அந்த குட்டினால் தான் இந்த குழாவே மாற்றுறாங்களாம். அந்த குழந்தை தண்ணியை திறந்து திறந்து விட்டு விட்டு ஓடிட்டு தான் விளையாடினே இருக்குது. திடீர்னு போய் தண்ணி திறந்து விட்டு வந்துடுது. அதனால் அந்த குழா பூட்டு போகிற மாதிரி போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சுட்டி வால் குழந்தைய இதோ பாருங்கள்.